ஹாய்! எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்ப காலையில என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து கேட்டான், "ஏப்பா எப்ப பார்த்தாலும் விஜய நீ விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்க, ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கியே, விஜய்ட்ட உனக்கு பிடிச்ச குணம்னு எதுவுமே இல்லையா?" அப்படின்னு கேட்டான். ஏன் இல்ல? விஜய்ட்ட வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முக்கியத்துவம் குடுப்பாரு. அவ்வளவு தூரம் முக்கியத்துவம் குடுப்பாரு. விஜய் சொல்ற மாரி நீ புகழின் உச்சியில இருக்கட்டும், கோடி கோடியா சம்பாதிக்கட்டும், இல்ல அவருடைய கேரியரின் உச்சத்துல இருக்கட்டுமே, ஆனாலும் அவரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வந்து அவ்வளவு மரியாதை குடுப்பாரு. இப்ப அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் மேட்டு, ஸ்கூல் மேட். இவங்கள தான் அவரு கூடவே வச்சிருக்காரு. வாரத்துக்கு ஒரு தடவ பேசிக்கிறது, இல்ல 2 மாசத்துக்கு ஒரு தடவ, 3 மாசத்துக்கு ஒரு தடவ எங்கனையாவது சந்திச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அவரு மத்த எல்லாரோடும் குடும்பத்தில இருக்க அவ்வளவு பேர விடவும், ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வந்து அவ்வளவு முக்கியத்துவம் குடுப்பாரு. இடையில கூட ஒரு பேட்டி ஒண்ணு பார்த்தேன். விஜயோட ஃப்ரெண்டு வந்து விஜய வந்து வந்தாரு, போனாரு அப்படின்னு சபை நாகரிகம் கருதி சொல்ல, உடனே விஜய் இங்க இருந்து, "டேய் வந்தான் போனானே சொல்டா, என்னைய என்ன வந்தாரு, போனாருன்னு சொல்லிட்ட. இதுதான் எனக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கு. நீ எப்போதும் போல வாடா போட்டி சொல்லு" அப்படிம்பாரு. ஏன்னா அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முக்கியத்துவம் குடுப்பாரு. வந்துச்சுல்ல, பாப்போன்னு வந்துச்சுல்ல. ஜென்ரலா கலோக்கியெல்லாம் தான் பேசுவீங்க, வாடா போடான்னு தான் பேசுவீங்க. ஆமாம்மா, அதோட மோசமா பேசுவோம். அதோட அது ஒவ்வொரு மூட்ல இருக்கும்போது நாங்க டயலாக் வந்து பேசி காமிச்சாரு. உண்மையில நல்லா பண்ணாரு. அதே ஃபோர்ஸா அப்படி ஒரு மாதிரி இதோ பாரு நாமல பண்ணாகின்னானே சொல்டா. பண்ணா பண்ணாகின்னாரு எனக்கே கேக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நல்லா பண்ணா. இப்போ கூட பாருங்க, இந்த த்ரீசா வந்து விஜயோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இவர் எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படின்னா, பொண்டாட்டி பிள்ளைகளை எல்லாம் தெருவுல விட்டுவிட்டு ஃப்ரெண்ட்ஸை கூடவே கூட்டிட்டு திரிகிறாரு பாருங்க அப்படின்னு இந்த இந்த என் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னேன். அவன் இப்படி ஒரு மாதிரி என்னை பார்த்துட்டு போயிட்டான். நீங்களே சொல்லுங்களேன், ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அவர் எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னு இதுல இருந்து விளங்குதா இல்லையா? த்ரிஷா விஷயத்துல இருந்து இதைத்தான் சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். ஓகே, நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.